அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, சில சகோதரர்கள் எனக்கு ஒரு வீடியோவை இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ என்னோடய வீடியோ. அதாவது இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, காலேஜஸில் பொங்கல் விழா கொண்டாடப்படுது, அங்கே போய் கலந்துக்கலாமான்னு ஒரு முஸ்லீமான ஒரு மாணவர் கேட்குறார். அவர் கேள்வி கேட்டதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், குர்ஆனிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழியிலிருந்தும் இதற்கான விளக்கம் என்னங்கிறது தான் கேள்வி. பொதுவான புத்தியிலிருந்து என்னுடைய சொந்த கருத்தை அவர் கேட்கலை. அது தெரிஞ்சுக்கணும் நல்லா. ஒரு ஆளுக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அது அவங்களுடைய உரிமை. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் இது சம்மந்தமான என்ன தெளிவே தந்திருக்குதுங்கிறது தான். அப்போது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஒரு முக்மீன் என்றால் என்ன, யார் அவர்கள்? அதாவது அல்லாஹுவை இறைவனாக எடுத்துக்கொண்டவர்கள். நம்மை படைத்தவன் அல்லாஹ். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், மற்ற எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன் அந்த ஓர் இறையான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது ஒரு அரபு வார்த்தை. ஆனால் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா, வணங்க தகுதியான ஒரே இறைவன். அவன்தான் வானம், பூமி, சந்திரன், சூரியனை படைத்தவன். அவன்தான் மனிதர்களை படைத்தவன். இப்படியான சர்வ வல்லமை மிக்க அந்த ஏக இறைவனுடைய பேர் தான் அரபியில் அல்லாஹ். அப்போ அந்த அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா, அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அல்லாது மற்ற ஏனைய படைப்புகளை வணங்காதவர்கள் அப்படின்னு வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதே போல் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தாகட்டும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி இறை தூதர் என்று நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உபதேசம்தான் இது. எதுனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 பெருநாட்கள் தான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இஸ்லாம் நமக்கு கூறப்பட்டது 2 பெருநாள். ஒன்று ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜு பெருநாள். இன்னொன்று ஈதுல் ஃபித்ர், நோம்பு பெருநாள். இதை தாண்டி கொண்டாட்ட நாட்கள் என்று ஒன்று இல்லை. இது தெளிவானது, சரியா? அப்போ மற்ற கொண்டாட்ட விஷயங்கள் எல்லாம் அது இஸ்லாம் அல்ல. இஸ்லாத்துக்கும் அதற்கு எந்த தொடர்பும் இல்லை. அதில் பொங்கலும் இருக்குது, கிறிஸ்மஸும் இருக்குது, தீபாவளியும் இருக்குது, நியூ இயரும் இருக்குது, அதே மாதிரி பர்த்டேயும் இருக்குது, டீச்சர்ஸ் டேயும் இருக்குது. எதெல்லாம் கொண்டாட்ட நாளாக அறிவிக்கப்பட்டிருக்குதோ இது எதுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. இப்படி இருக்கும் பொழுது இதில் நாம் கலந்து கொள்ளலாமா, இதில் வாழ்த்து சொல்லாமான்னா, ஒரு நல்ல முஸ்லீம் குர்ஆனையும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழியும் பின்பற்றி வாழணும்னு நினைக்கக்கூடியவருக்கு இது பொருத்தமல்ல, இது ஏற்றுக்கொள்ளது அல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் பிறரை பின்பற்றுகிறார்களோ, அதில் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் உள்ளவங்க கிடையாது, யாராகவும் இருக்கலாம், ஏனைய என்ன சொல்கிறது மத வழிபாடுகளை பின்பற்றுவது எதுவாக இருக்கலாம், இதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாம் சொல்லாத மற்ற ஏனைய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு அதற்கு வாழ்த்து சொல்வதோ அங்கே போய் இருக்கிறதோ நம்ம கூடாது. மாறாக நாம் ஒரு மத சுதந்திரம் இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம். முஸ்லீம் என்பவர்கள் பிறருடைய சுதந்திரத்தில் எப்பொழுதுமே கை வைக்கிறதே கிடையாது. அதாவது இந்துக்கள் பொங்கல் கொண்டாடுறாங்க, சில முஸ்லீம்கள் கூட கொண்டாடுறாங்க, இது தமிழர் திருவிழா அதனால் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தீபாவளி கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நியூ இயர் கொண்டாடுறாங்க. இது ஒவ்வொருத்தர்களுடைய விருப்பம். லா இக்ராஹ ஃபித் தீன். இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, தீனில் அதாவது மார்க்கத்தில் எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. சொல்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையை தவிர அதை கேட்டு நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் அவர்களுடைய உரிமை. இந்த உரிமையை இஸ்லாமும் தருகின்றது, இந்தியாவும் தருகின்றது, சரியா? மத உரிமைங்கிறது எல்லோருக்கும் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளாமையும் போகலாம். ஆனால் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் வன்மத்தை கக்குவதும் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் இதுதான் தப்பு. எங்கே நம்ம அப்படி பேசியிருக்கோம்? ஆனால் எனக்கு எதிராக இந்த வீடியோவை, அதாவது நான் போட்ட இந்த வீடியோவை எடுத்துட்டு சில சங் பரிவார கூட்டமாக, உண்மையிலே அவர்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உண்மையிலேயே அறிவிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால்
ஒரு பேசிக் ரீடிங் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். சரி, இவர் ஒன்று சொல்கிறாரு, இது உண்மையா, இஸ்லாத்துக்கும் பொங்கலுக்குமான சம்பந்தம் என்னன்னு அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். குர்ஆனிலிருந்தும் நான் சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தை தான். சாதாரணமாக கூகுள் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதை எதையுமே பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை தவறாக மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு ஒன்று பண்ணுறாங்க. அதான் விஷயம். தவறான மேனிப்புலேஷன் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா, நான் பேசின அந்த வீடியோவுக்கு மேலே கேள்வி இருக்கும், அவர் கேட்ட கேள்வி, அந்த கேள்வி அப்படி தூக்கிட்டு கீழே ஒரு எழுத்து ஒன்று எழுதியிருக்காங்க. இது அவங்களா எழுதுனது, நம்மளா எழுதுனது இல்லை. பொங்கல் இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரொம்ப முக்கியம், அதாவது முஸ்லீம்கள் ஹிந்துக்களோடு பழகக்கூடாது. இப்படி எங்கே நான் சொன்னேன்? எவ்வளோ பெரிய கேவலமான பொய்! இந்த பொய்யை சொல்லி மனிதர்களுக்கு இடையில் பிரிவினை கொண்டு வரக்கூடிய இந்த கூட்டமாக தான் நீங்கள் இருக்கிறீங்கிறது தெளிவுபடுத்திட்டீங்களா இல்லையா? என்னுடைய ஒரிஜினல் வீடியோவில் அது இருக்குதா? நீங்களாக மேனிப்புலேட் பண்ணி நானாக சொன்னது மாதிரி, நானாக அதில் எழுதின மாதிரி போட்டிருக்கிறீங்க. அந்த வீடியோ ப்ளே பண்ணால் தெரிஞ்சிடும் அதற்கும் நான் பேசுனதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ஆனாலும் வன்மத்தை நீங்கள் கக்கணுங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு ஹிந்துக்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் பொதுவாக காலேஜ் படிக்கிறதுலேருந்து, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எல்லா நேரங்களிலும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதாவது என்னுடைய மத நம்பிக்கைங்கிறது என்னுடைய உரிமை, என்னுடைய நண்பனுடைய மத நம்பிக்கைங்கிறது அவருடைய உரிமை. அந்த உரிமையை நாம் எந்த தப்பும் சொல்லலை. தாராளமாக அவங்க கொண்டாடலாம், தாராளமாக நான் கொண்டாடலாம். ஆனால் இஸ்லாம் சொன்ன அந்த கருத்தை, அதாவது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இருக்கணும், அதாவது ஏகத்துவங்கிறது அடிப்படை கொள்கை இஸ்லாத்தில். ஒரு இறைவனை மட்டுமே வணங்கணும், படைக்கப்பட்ட பொருள்களை வணங்கவே கூடாது. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், ஒரு காலம் வணங்கக்கூடாது. வணங்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். அது அதற்காக வணங்கக்கூடியவர்களை, அதாவது அதை கொண்டாடக்கூடியவர்களை நம்ம என்ன பழித்து பேசுகிறோமா, அவர்களை அந்நியப்படுத்துகிறோமா, அல்லது அவர்களை கொச்சைப்படுத்துகிறோமா? அப்படி கொச்சைப்படுத்தினால், அந்நியப்படுத்தினால் அதுதான் தப்பு. அது இல்லாமல் இது அவர்களுடைய சுதந்திரம், அவ்வளோதான். ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய சுதந்திரம்ங்கிற மாதிரி, மறுக்கிறது நம்மளுடைய சுதந்திரம். ஆனால் ஆக மொத்தம் நம்மளாம் மனிதர்கள் தானே. உதாரணத்துக்கு மனிதன் என்கின்ற நிலையில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம இருக்கிறோம்ல. ஹிந்துவுக்கு பிரச்சனைனா முஸ்லீம் நிற்கிறார், முஸ்லீமுக்கு பிரச்சனைனா ஹிந்து நிற்கிறாங்க. அது மனிதாபிமானம், சரியா? என்னுடைய கொள்கை எனக்கானது, உங்களுடைய கொள்கை உங்களுக்கானது, இல்லையா? சொல்லப்போனால் இஸ்லாம் தான் அப்படி வாழ சொல்லுது. ஒரு மனிதனை வாழவை, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாழ வச்சதுக்கு சமம்னு சொல்லுது. ஒரு மனிதனுக்கு அவனுக்குன்னு தனி உரிமை இருக்குது, சொல்கிறது மட்டும் உன்னுடைய கடமை. அதுக்கப்புறம் அதை கேட்குறாங்க இல்லைங்கிறதுலாம் உன்னுடைய கவலை, அது கிடையாது. அது அவங்களுக்கும் இறைவனுக்குமானதுன்னு சொல்லுது. அவங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுது. அஹ்சீனு ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இது திருமறை வசனம். மற்றவர்களோடு, எல்லா மக்களோடும் நீங்கள் பணிவாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அதை அல்லாஹ் விரும்புகிறான். பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது போய் நிற்கிறது, இது எல்லாமே முஸ்லீம்கள் பண்ணுறாங்களே. காரணம் இதுதான். அப்போது இது எல்லாத்தையுமே கலைக்கிற மாதிரி, இது எல்லாத்தையுமே தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி வீடியோ மெனிப்புலேட் பண்ணி போடுற அளவுக்கு தான் உங்களுடைய அறிவு இருக்குதுன்னு சொன்னால் எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறது? அதனால் இந்த விளக்கத்தையும் உங்களுடைய ஊடகங்களில் போடுங்க. இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாருன்னு போடுங்க. அதனால் உங்களுடைய தெளிவற்ற சிந்தனைக்கும் கேவலமான அந்த சிந்தனைக்கும் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே இரையாக மாட்டாங்க. நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம், எல்லோரோடையும் நல்லா தான் பழகிறோம். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கானது, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கானது, அவ்வளோதான், சிம்பிள். சரியா? சரி, இது ஒரு தெளிவுக்கான வீடியோ தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் நேர்வழி காட்டட்டும்.